வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் அல்ல இறைவனையும் வணங்கி உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் தமிழ் ரசிகர்களுக்கும் கோடான கோடி நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உலக மக்கள் அனைவருக்கும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா, தமிழ் புத்தாண்டு பலன்களை பத்தி பேச போறோம். தமிழ் புத்தாண்டுனா என்ன, தமிழ் புத்தாண்டை பத்தி என்னன்னு பேச போறோம். அதுக்கு முன்னால ஒரு சின்ன உரை. ஓம் நமச்சிவாய, தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கு முறைவா போற்றி. ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் அகார உகார மூலாதார ஜீவசக்தியை எல்லா நிலையிலும் எல்லா காலங்களும் எனக்கு ஆதாரமாய் எழுநூறு நிற்க நமக. வான்முகில் வளாது பெய்க, மலைவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லா உயிர்கள் வாழ்க, நற்றவம் வேள்வி மல்க, நான்மறை அறங்கள் உங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், பொன்னம்பலம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் விரைவா போற்றி. உலகங்களில் உள்ள தமிழ் மக்களுக்கும் கோடான கோடி வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நம்ம என்ன பேச போறோம்னா, தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டுனா என்ன, தமிழ் புத்தாண்டை பத்தி நம்ம என்ன செய்ய போறோம், ஏன் தமிழ் புத்தாண்டு நம்ம தமிழர்கள் கொண்டாடுறோம் அப்படின்னு. அது இந்த வருஷம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி, அதாவது செவ்வாய்க்கிழமை, ஏப்ரல் மாதம் 14/4/2026 அன்று சித்திரை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, அதாவது அவிட்டம் முடிஞ்சு சதய நட்சத்திரத்துல காலையில பஞ்சாங்கப்படி 9:32 அப்படின்னு போட்டிருக்காங்க. 8:26 மேலேயே நமக்கு காலையில புது வருஷம் பிறக்கிறது காலைல 8:26 மேலேயே பிறக்குது. சூரிய உதயம் ஆனாவே நமக்கு புது வருஷம் தான் கணக்குன்னு வச்சுங்களேன். இந்த வருஷம் இந்த செவ்வாய்க்கிழமை நமக்கு தமிழ் புத்தாண்டு வர்றது மிகப்பெரிய விசேஷம். இது முருகனுடைய யுகம், முருகனுடைய பூமி. இந்த வருஷம் இந்த தமிழ் புத்தாண்டு செவ்வாயினுடைய இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட இடத்துல நன்மையும் நடக்கும் தீமையும் நடக்கும் அப்படின்னு இருக்கு பஞ்சாங்கம் சொல்றது. பூமி சம்பந்தப்பட்ட இடத்துல சில மலைப்பிரதேசம், ஹில்ஸு, டெல்லி, காஷ்மீரு, ஊட்டி, கொடைக்கானல், நீலகிரி, இந்த மாதிரி பிரச்சனை, இந்த மாதிரி இடத்துலலாம் நிலச்சரிவுகள், பூகம்பங்கள் இந்த மாதிரிலாம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி சில மண் விளையாத இடத்துல, தண்ணி இல்லாத இடத்துல தண்ணி கிடைக்கும். விவசாயம் பண்ண முடியாத இடத்துல விவசாயம் கிடைக்கும், விவசாயம் பண்ணலாம். ரொம்ப வருஷமா தண்ணி இல்லை சார், ராமநாதபுரம் மாவட்டம், தேவிப்பட்டினம் மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் தண்ணி நல்லா கிடைக்கும். அது மாதிரிலாம் இந்த வருஷம் சில மாற்றங்களே உண்டு பண்ண போகுது. அது மாதிரி இந்த தமிழ் புத்தாண்டுன்னா என்ன அப்படின்னா, இந்த தமிழ் புத்தாண்டு ஏன் தமிழர்கள் கொண்டாடுறோம், அதை ஏன் சித்திரை 1 அப்படின்னா, இந்த மேசராசியில போய் சூரியன் பிரவேசிக்கிற நாள் சூரியன் அங்கே உச்சமடையுது. தை மாசத்துலேருந்து ஆடி மாசம் வரைக்கும் உத்தராயண காலம், ஆடியிலேருந்து மார்கழி வரைக்கும் தட்சிணாயன காலம். இந்த உத்தராயண காலத்துல சித்திரை மாதம், பழைய இப்ப கூப்பிடுறது நம்ம சித்திரை, பழைய பேர் சிட்டரை. என்னது? இட்டரை, சிட்டரை மாதம் அப்படின்னு பேரு. அந்த பழைய பேர் சிட்டரை மாதம் தான் பேரு. அந்த சிட்டரைன்னா மேசராசியில போய் அந்த சூரியன் உச்சமடைகிறது அதான் அந்த அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்றோம். அந்த மேசத்துல முதல் நாள் ஆரம்பிக்கிறது தான் சித்திரையோட முதல் நாள். அதுலதான் எல்லா ஊர் கிராமங்கள்லயும் நல்லேருன்னு ஒண்ணு கட்டுவாங்க. காளை மாடை வச்சு கலப்பையை பூட்டி ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு வயல்ல எடுத்து, அவங்கவுங்க சொந்த வயலோ கோவில் வயலோ இந்த மாதிரி எடுத்து அவங்கவுங்க இடத்துல நல்லேர் கட்டுவாங்க. நல்லேர் கட்டி சூரிய பகவானுக்கு படைச்சி தேங்காய் பழம், வெத்தலை, வாழைப்பாக்கெல்லாம் உடைச்சி கணவன் மனைவியா போய், மற்ற எல்லா நாளும் விவசாயம் பண்ண தனியா ஆண்கள் கூட போகலாம், ஆனா கணவன் மனைவியா போய் வயல்ல உழுது தொட்டு கும்பிட்டு மண்ணை வணங்குற நாள் தான் அந்த தமிழ் புத்தாண்டு. அது மாதிரி நீங்க ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு விதமான அலங்காரம், உங்க வீட்டு ராஜ நிலை இருக்கு பாத்தீங்களா, நிலை, அதுல மாந்தலை, நானாப்பில்லு கண்டிப்பா கட்டணும். மாந்தலையை நல்லா கழுவி, நல்லா அலசி, நல்லா மாந்தலையை நல்லா கோத்துட்டு 16 மாந்தலையோ இல்லை 20 மாந்தலையோ உங்களுக்கு விருப்பம் என்னவோ, உங்க நிலை எந்த அளவோ மாந்தலை கோத்து ஃப்ரெஷ் மாந்தலையா கட்டணும். பிளாஸ்டிக் மாந்தலை அல்ல, ஃப்ரெஷ்ஷா மா இலையை பறிச்சு மாவிலையை பறிச்சுட்டு அதில் கட்டணும். இப்படி கட்டுனீங்கன்னா உங்க வீட்டுல நல்லா இருக்கும். அது மாதிரி வீட்டோட ராஜ நிலைக்கு மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் வச்சு, வீட்டுல வாழைப்பழம், மெயினா அன்னைக்கு சாப்பாட்டுல மாங்காய் பச்சடின்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் மாங்காய் பச்சடி அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? மாங்காய்
எல்லா ஊர்லயும், எல்லா உலகத்திலயும் எந்த ஊர்லயும் தமிழ்நாட்டுல மட்டும்தான் மாங்காய் சீசன் சித்திரை இல்லைங்கிறாங்க. பங்குனி சித்திரையில, பங்குனி கடைசியில சித்திரை இல்லைங்கிறாங்க. இந்த சித்திரை மாசத்துல இருந்து ஆடி மாசம் வரைக்கும் மாங்காய், மாங்கனி, மாம்பழம் இப்படின்னு வந்து மாங்கனி திருவிழா காரைக்கால் நடக்கும். அது மாதிரி ஒவ்வொரு வருஷமும் மாங்கனி திருவிழா சித்திரை மாசம் காரைக்காலில் நடக்கும். அது மாதிரி வந்து இந்த மாங்காய் பச்சடி வச்சு சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. அன்னைக்கு வந்து அவங்கவுங்க குலதெய்வத்துக்கு இது ரொம்ப விசேஷமானதுங்கிற. மாங்காய் வச்சு சாப்பிட்றது அவங்க குலதெய்வமே வந்து ஆசீர்வாதம் பண்றது மாதிரி அர்த்தமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி உங்க வீட்டுல கோலம் போட்டு சந்தன குங்குமம் வச்சு சாமிக்கு அலங்காரம் பண்ணி, உங்க வீட்டு பெரியவங்க பெரியவங்க இருந்தாங்கன்னா, உங்களை விட வயசுல முதிர்ந்தவங்க இருந்தாங்கன்னா அவங்க பஞ்சாங்கம் படிக்கிறத நீங்க கேட்கணும். இந்த வருஷம் என்னப்பா, இந்த வருஷம் என்ன நடக்க போகுது, இந்த வருஷம் வயல் எப்படி விளையும், விவசாயம் எப்படி இருக்கும், உலக மக்கள் எப்படி இருப்பாங்க, நாட்டு தலைவர்கள் எப்படி இருப்பாங்க, இதெல்லாம் பஞ்சாங்கம் வாசிக்கிறது ஒவ்வொரு ஊர் கிராமத்திலையும் கேட்கலாம், ஒவ்வொரு ஊர் கோவிலையும் கேட்கலாம் நீங்க. அதனால வந்து இந்த சித்திரை 1ஆம் தேதிங்கிறது தமிழ் வருடப்பிறப்புங்கிறது புது வேட்டி புது சட்டை, அதாவது வேஷ்டி சட்டை, தமிழருடைய பாரம்பரியமான வேஷ்டி சட்டை அணிந்து பெண்கள் சுமங்கலிக்கு மாங்கல்யம் தொட்டு வச்சு, அதே மாதிரி மாங்கல்யத்துக்கு பொட்டு வச்சு விளக்கேற்றி வீட்டில் சாமி தரிசனம் பண்ணி, பெரியவங்க இருந்து ஆசீர்வாதம் வாங்கி, ஊர்ல நல்லேருன்னு கட்டுவாங்க, அதுல போய் பசுமை காளமாட்டை தொட்டு கும்பிட்டு மண்ணை பூமியை தொட்டு கும்பிட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு வர்றது வந்து மிக மிக உத்தமம். அடுத்தது வந்து இந்த சித்திரை மாசம் 1ஆம் தேதிங்கிறது வந்து இந்த நாள், இந்த வருஷம் நமக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னு யாரெல்லாம் ஜாதகம் பார்க்கலையோ, சில பேர் என்ன செய்வாங்க, ஜாதகம் பார்க்க மாட்டாங்க. சார் நாங்கள் ஜாதகத்தையே பார்க்க மாட்டோம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்றது வருஷத்துல ஒரு நாள் கண்டிப்பா ஜாதகம் பார்க்கணும். அது இந்த சித்திரை மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 30 நாளுக்குள்ள நீங்க ஜாதகம் பார்க்கணும். எப்போ வேணாலும் எடுத்துட்டு போய் பார்க்கலாம். அந்த உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கோ, நேரம் நல்லா இல்லையோ, நீங்க வசதியா இருக்கீங்களோ இல்லை ஏழையா இருக்கீங்களோ, இந்த வருஷம் எப்படி நம்ம உணவு தானியங்கள் விளைவிக்க போறோம், இந்த வருஷம் எப்படி இயற்கை நமக்கு கொடையா இருக்கு, இந்த வருஷம் எப்படி நாட்டு தலைவர்கள் கண்டிஷன் எப்படி இருக்கு, உலக மக்கள் எப்படி இருக்காங்க, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால சித்திரை வருஷ பிறப்புங்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியம். தமிழ் வருட பிறப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழர் நாள் திருநாள், அந்த தமிழர் திருநாள் வந்து ரொம்ப முக்கியமான விசேஷம் வந்து இந்த தமிழ் வருட பிறப்பு வந்து சித்திரை 1. ஸோ உலக மக்கள் இந்த சித்திரை நாளை கொண்டாடி மகிழ்ச்சி பெற்று வாழணும். அதே மாதிரி பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி உங்க ஊர்ல பக்கத்துல இருக்கிற கிராமங்கள்ல உங்க வீட்டுல சொந்த பந்தங்கள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் இனிப்பு வழங்கி, ரொம்ப பெரியவங்கெல்லாம் உங்க ஊர்லயே உங்க கிராமத்திலேயே உங்க ஊர்ல பெரியவங்கலாம் இருந்தா அவங்கள்ட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்குறது, இல்ல குருமார்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறது, ஜீவசமாதி வழிபாடு போய் பண்றது, இதெல்லாம் வந்து சித்திரை மாசம் 1ஆம் தேதி மிக சிறப்பான நாள். இதுல சித்திரை மாசம் 30ஆம் தேதி ஒரு நாள் இருக்கு, சித்ரா பௌர்ணமின்னு பேரு. அது வந்து சித்ரா பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து சித்திரகுப்தன் வந்து கணக்கு போட்ட நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சித்ரா பருவத்தன்னைக்கு போய் எந்த ஒரு அம்பாள் சன்னதி இருக்கோ எல்லா அம்பாள் சன்னதியும் விசேஷம் தான். ஃபுல் பவரை எடுத்து கொடுக்கக்கூடியது அந்த சித்ரா பௌர்ணமிங்கிற. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அம்பாளுடைய எஃபெக்ட் ரொம்ப சக்தி அதிகம். அதுல இந்த சித்ரா பௌர்ணமி 100 மடங்கு அதிகம். குலதெய்வ கோயில்ல போய் கிரிவலம் பண்றது, குலதெய்வ கோயிலுக்கு சாமி கும்பிட போறது, உங்க இஷ்டமான தெய்வத்துக்கு எங்க வேணாலும் போறது. சில பேருக்கு சித்தர்கள் வாழும் ஏரியாவுக்கு வெள்ளியங்கிரி இந்த மாதிரிலாம் நிறைய போகலாம். எங்கெங்கெல்லாம் நீங்க போறீங்களோ அங்கெல்லாம் சிறப்பா இருக்கும். அதனால வந்து இந்த சித்திரை மாதம் ரொம்ப முக்கியமான மாசம். சித்திரையில தான் பயிர் வைப்பாங்க, சித்திரையில தான் என்ன பயிர் வர வருஷத்தெல்லாம் நடலாம், தை மாசத்துல என்ன பயிர் போடலாம், ஆடி மாசத்துல என்ன பயிர் போடலாம், இந்த ஒரு வருஷத்துல என்னென்ன பயிர் நம்ம பயிர் பண்ணா நல்லா இருக்கும், இந்த வருஷத்துக்கு ராஜா யாரு, மந்திரி யாரு, சூரியன் யாரு, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த வருஷத்துல 3 பங்கு மழை வந்து நம்ம நிலத்துல பெய்யும், 1 பங்கு அவுட்டர்ல மலை பிரதேசத்துல பெய்யும் சொல்லியிருக்காங்க. அதனால வந்து இந்த வருஷத்துல ராஜா வந்து செவ்வாயா இருக்கறதுனால பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், பூமிகள் நில நெருக்கடி, நில சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதுவும் வந்து இந்த ஊட்டி, கொடைக்கானல், ஏலகிரி எஸ்டேட்டு இந்த மாதிரி வந்து மலைப்பிரதேசத்துல கொடைக்கானல் உள்ளவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அதே மாதிரி வந்து பூமி இது வரைக்கும் விளையாத பூமி, விவசாயம் பண்ண முடியாத பூமியெல்லாம் விவசாயம் வைக்கலாம். நாட்டு தலைவர்கள் ரொம்ப பேர் நல்ல நல்ல போஸ்டிங்ல நல்ல நிலைமையில இருப்பாங்க. சில பேருக்கு அவமானங்கள், அசிங்கங்கள், சில பேருக்கு வந்து விபத்து, கண்டம், மரணம் இந்த மாதிரிலாம் ஏற்படுத்தும். ஏன்னா செவ்வாய்ங்கிறது போர் குணம், இல்ல அவருக்கே உடல்நல சரியில்லாம போயிடும். செவ்வாய்ங்கிறதுனால, செவ்வாய்னா ரத்தம், செவ்வாய்னா பூமி, செவ்வாய்னா முருகன், அவருக்கு உடல்நல சரியில்லாம போயிடும். சில நல்லா இப்படி இருந்தா இவரா இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு மாதிரி வந்துடும். இப்படி நல்லா நேற்று வரைக்கும் நல்லா பேசியிருந்தாரு, இப்படி அப்படி ஆயிட்டாரு அப்படின்னு கூட சொல்ற மாதிரி வந்துடும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப செவ்வாய்ங்கிறது முருகன், இந்த விஷயம் முருகனுடைய விஷயம். எல்லாரும் சித்திரை 1ஆம் தேதி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்து ரொம்ப நல்லது. அது இல்லாம இந்த பங்குனி மாச கடைசியிலே பங்குனி உத்தரம் வேற நடக்குது. அது இல்லாம சித்திரை வருஷ பிறப்பு வருது. இதெல்லாம் வந்து நீங்க போய் சாமி கும்பிட்டு வர்றது ரொம்ப 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 விசேஷம். அடுத்தது வந்து இந்த சித்திரை வருஷ பிறப்பு அன்னைக்கு
ஒவ்வொருவரும் அவங்கவுங்க வீட்டுல அவங்க அப்பா அம்மாவோ அல்ல அவங்க வீட்டுல பெரியவர்கள் தாத்தா பாட்டி இருந்தா கண்டிப்பா ஆசீர்வாதம் வாங்க வேண்டும். தமிழர்களுடைய உடை அணிந்து, பெண்களா இருந்தா சேலை, ஆண்களா இருந்தா வேஷ்டி சட்டை அணிந்து ஆசீர்வாதம் வாங்க வேண்டும். உங்க வீட்டு ஒவ்வொரு ராஜ நிலையும் அலங்காரம் செய்ய வேண்டும். வீட்டோட மெயின் வாசல் ராஜ நிலைய அலங்காரம் பண்ணி மாந்தலை, மாவிலை, தோரணம், இந்த மாதிரி நிறைய தென்னை தோரணம் எல்லாமே கட்டி நீங்க அலங்காரம் பண்ணி பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ஸோ இந்த வருஷம் எல்லாம் வல்ல உலக மக்கள், எல்லாம் வல்ல இறைவனர்களாலும் உலக மக்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் சொல்லி வாழ்த்தி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் நண்பர்களே, வாழ்த்துக்கள் உலக மக்களே. மிக்க நன்றி.